தேர்தல் வருகிறது என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அளித்து வருகிறார் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி விமர்சித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ஐ. பெரியசாமி, வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என்றார். எந்த ஒரு அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தளவில் சொன்னதை செய்யக்கூடிய அரசு செய்து காட்டியிருக்கிறது. சொல்லாததையும் செய்திருக்கின்ற அரசு கழக அரசு. உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த காலங்களில் நிறுவனமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு வாக்குறுதி என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அது தேர்தல் வருகிறது. தேர்தலுக்காக வாக்குறுதி என்ன வேணாலும் அள்ளி விடுவாங்க. ஆனால் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள்.